ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளின் மாலை வேளையிலே இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை தியான கூடுகையில் இந்த இணையதளம் வழியாக திருச்சபையின் குடும்பங்களை சந்திப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை வழி நடத்தின கர்த்தர் இந்த மாதமும் நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த தியான கூடுகைக்கு துவக்கமாக நாம் தலைகளை தாழ்த்தி இறை வேண்டுதலை ஏறெடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமைக்கும் எங்களை விலைக்கு காத்து கொண்டு உம்மை தோத்தரிக்கிறோம். கொடுத்திருக்கின்ற புதிய மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக வாட நீர் எங்களுக்கு வழி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு அனைத்து தேவைகளை சந்தித்து ஆதரிக்கும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த மாலை தியான கூடுகையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகளாக வாட எங்களை அர்ப்பணித்து கொள்ளவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக தந்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை, மாட்சிமை, துதி, கனம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சவுண்டு போதுமாப்பா. நம்முடைய மாலை தியான கூடுகைக்கு துவக்கமாக அனைவரும் அமர்ந்தவாறு புத்தேச்சு பாடலில் 15ஆம் பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புத்தேச்சு பாடலின் 15. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நோம் தாழ்வில் தாயகனே, என்றும் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வாம், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வாம், ஏகும் சுத்த மீது கண்கள் தீர்த்து நடத்துவா, இயேசு தீர்த்து நடத்துவா, என்றும் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே, அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே, சொந்தமான தம் ஜனத்தை சூழ்ந்து காப்பாரே, இயேசு துணையாய் நிற்பாரே, என்றும் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாதை நோய்கள் வண்டுன்பங்கள் வருத்திய போதும், வாதை நோய்கள் வண்டுன்பங்கள் வருத்திய போதும், பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார், இயேசு திடப்படுத்திடுவார்,
என்றும் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அமருவோம். இந்த மாலை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 11 முடிய வாசிக்க கேட்போம். கொலோசையர் 1 அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 11 முடிய. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனியை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக்க அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலை தியானத்திலே உங்கள் தியானத்திற்கும் உங்களுடைய என்ன தீர்மானங்களுக்கும் வைக்கப்படுகின்ற ஒரு செம்பொருள் நம்முடைய ஜெபமும் ஆவிக்குரிய வாழ்வின் நிலையும். அவர் பிரேயர் அண்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பொசிஷன் அண்ட் கண்டிஷன் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுடைய சிந்தனையை அடைக்க ஆவல் கொள்கிறேன். ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ஒருவரை சில காலங்களுக்கு முன்பாக சந்திக்க நேர்ந்தது. அவர் தன்னுடைய ஊழியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ஜெப விண்ணப்பங்களாக வருகிறதையா என்று சொன்னார். நான் சந்தோஷப்பட்டு, ஆண்டவரை நாடி இத்தனை மக்கள் வருகிறார்கள் ஐயா, நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொன்னேன். அவர் சில நேரம் கழித்து சொன்ன வார்த்தை தான் சிந்திக்க அழைக்கப்படுது. வருகின்ற கடிதங்கள் எல்லாவற்றையும் படித்து பார்த்து கொண்டே வந்தால் ஐயா, எல்லா கடிதத்தினுடைய விண்ணப்பத்தையும் 4 வகைப்படுத்தி விடலாம் என்று சொன்னார். எல்லாவற்றையும் 4 வகைக்குள்ளாக சேர்த்து விடலாம். ஏன்? வருகின்ற எல்லா ஜெப விண்ணப்ப கடிதங்களிலும் ஒன்று, ஐயா எனக்கு ஆண்டவர் பெரிய வீட்டை கொடுக்க வேண்டும் என்றிருக்கும், அல்லது என் பிள்ளைக்கு இருவருக்கும் அரசாங்க வேலை கிடைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு செல்ல வேண்டியிருக்கும், அல்லது என் பிள்ளைகள் அயல் நாட்டிலே சென்று செட்டில் ஆகி அதிக வருமானத்தை எங்களுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கும், அல்லது இறுதியாக ஐயா எங்களுடைய கடைசி மூச்சு வரை எந்த ஒரு நோய் நொடியும் எங்களை அணுகக்கூடாது என்று. These are the common 4 petitions in every letter என்று சொன்ன. இதில் என்னையா குறை என்று கேட்டபோது அவர் பகிர்ந்து கொண்ட செய்தி என்னவென்றால், ஐயா ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறியாமவர் போலவும் நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க தற்சமயம் மனதில்லாமல் இருப்பவர் போலவும் மேலும் மேலும் அவரை நிர்பந்தப்படுத்தினால்தான் நம்முடைய தேவைகளை அவர் சரியான நேரத்தில் சரியான முறையிலே சரியான அளவிலே தருவார் என்பதைப் போலவும் தெளிவற்ற சிந்தனையோடு மக்கள் இருப்பதை பார்த்து நான் சற்று வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். மக்களுடைய ஒரு தெளிவற்ற ஒரு நிலை,
இறைவனை பற்றி, சமயத்தை பற்றி, இறைவனுடைய வழிநடத்துதல்களை பற்றி ஓர் தெளிவற்ற, ஒரு குழப்பமான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களையா, அதை குறித்து நான் சற்று கவலைப்பட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கூறிய வார்த்தை, ஜெபம் என்ற ஒன்று துவக்கப்படுகின்ற பொழுதெல்லாம், ஜெபம் என்ற ஒன்றுக்கு அழைக்கப்படுகின்ற போதெல்லாம் மக்களுடைய காணப்படுகின்ற அந்த வியாபார சிந்தனை, வியாபாரத்தின் மனப்பாங்கு முழுவதுமாக மாறும்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன் என்று சொன்னேன். தி கமர்ஷியல் மைண்ட், தி பிசினஸ் ஆட்டிடியூட், தி ப்ராஸ்பரிட்டி டெண்டன்சி, getting abundant gift from God, these attitudes should have to be totally changed. இதற்காகத்தானே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன என்றால், ஜெபம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக ஒரு நிலையிலே வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு ஈவு. ஆண்டவரை அடைத்து அவரோடு கூட உறவு கொண்டு அவருடைய இருப்பு நிலையிலே என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு என்னுடைய ஆன்மீக நிலையிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுவதற்கும், ஆன்மீக நிலையினுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக வாடுவதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஜெபம் என்பதை மக்கள் சற்று ஏற்றுக்கொள்ளாமல், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிர்பந்திக்கின்ற ஒரு நேரம், இட்ஸ் a time to press God again and again நினைக்கிறார்களே, அது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், திருச்சபையில் ஜெபம், உபவாச ஜெபம் போன்ற அநேக ஜெப நேரங்களில் பங்கேற்கின்ற அழைப்பை பெறுகிற நாம், நடத்த அழைப்பை பெறுகிற நாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற நாம், மற்றவர்களை ஜெபத்தில் ஊக்குவிக்கின்ற தருணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், இந்த ஜெபத்தை குறித்து எந்த மனப்பாங்கோடு கூட நாம் இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட்? வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல் அண்ட் மைண்ட்? எந்த சிந்தனையோடு இருக்கிறோம் ஐயா? வியாபார சிந்தனையா, லாப சிந்தனையா, நன்மை பெறுகின்ற சிந்தனையா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வாசிக்கேட்ட இந்த பகுதி மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பகுதியாகும். கொலோசியர் மக்களுக்கு நகர திருச்சபைக்காக ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய பவுல் எழுதிய இந்த நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் ஒரு ஜெபமும் ஜெபத்தின் விண்ணப்பங்களை குறித்தும் பார்க்கிறோம். பெட்டிஷன்ஸ் இன் தி பிரேயர். இதனுடைய 2 அழகான சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தான் கண்டிராத ஒரு மக்களுக்காக, தான் பார்த்திராத ஒரு மக்களுக்காக, ஆனால் அவருடைய ஆன்மீக மேன்மையும் ஆன்மீக வளர்ச்சியும் ஆன்மீக நிலையும் கண்டு உணர்ந்த பவுல் ஏறெடுக்கின்ற ஒரு ஜெபம். A beautiful prayer for the people who have not met him. சந்திக்காத ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறாரே. 2ஆவதாக பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த ஜெபத்தில் நோவேர் எங்கேயுமே அவர் அவருடைய உலக பிரகாரமான பொருளாதார நன்மைக்காகவோ, சமூக சிக்கல்களுக்காகவோ, குடும்ப போராட்டங்களுக்காகவோ, வாழ்வினுடைய எல்லா விதமான வளத்துக்காகவோ ஜெபிக்கவில்லை. He never prayed for their economic prosperity. He never prayed for their social problem. He never prayed for their family request. ஆனால் அவருடைய ஆன்மீக நிலையிலே வளர்ச்சியை பெறுவதற்காக, அவருடைய ஆன்மீக நிலை மேம்படுவதற்காக எது தேவை என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு ஊழியனாக, எது அவசியம் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு ஊழியனாக, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களிடம் காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து அடைக்கின்ற ஒரு ஊழியனாக 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் 6 அழகான விண்ணப்பங்களை அவர்களுக்காக வைக்கிறார். 6 important petitions
for the people of Colossians. நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது 9, 10, 11 ஆகிய இந்த 3 வசனங்களிலே காணப்படுகின்ற 6 விதமான ஜெப விண்ணப்பங்கள் தேவைகளை பாருங்கள். முழு ஞானம் பெறுவதற்காக ஜெபிக்கிறார். ஆவிக்குரிய அறிவு திறனை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறார். இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஜெபிக்கிறார். இறைவனை அறிந்து கொள்ள அழைத்து ஜெபிக்கிறார். இறை வல்லமையின் மூலமாக வலிமையும் பொறுமையும் சாந்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அடைகிறார். The 6 important petitions in the prayer. 6 மிக முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறார். இந்த 6 விண்ணப்பங்களை வைக்கின்ற பவுல் அப்போஸ்தலன் இந்த 6 விண்ணப்பங்களிலே 4 இடங்களிலே மிக அழகான 2 வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 2 words are repeatedly mentioned here. அவை என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஞானமும் அறிவும். ஞானமும் அறிவும் மிக மிக அவசியம் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். இறை ஞானம், தெளிந்த ஞானம், இறை அறிவு, இறைவனுடைய ஞானத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளாத எந்த சமய பற்றுறுதியும் சிதைக்கப்பட்டுவிடும், போலியாக்கப்பட்டுவிடும், ஏமாற்றப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொண்டவராக கொலேசிய பட்டணத்தில் காணப்படுகின்ற சமய சிந்தனைகளுடைய சிதைவுக்காக வேதனைப்பட்ட மக்களாக ஒரு சமய வாழ்வு என்பது இறை ஞானத்தையும் இறை அறிவையும் இறை விவேகத்தையும் பெற்றுக்கொண்ட மக்கள் வாழ்கின்ற வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு அதிசயமான இந்த இறை ஞானம், தி ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் கூட இந்த ஞானத்திற்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் எதற்காக ஜெபிக்கிறார்கள்? தாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சமய அறிவும் கடவுள் அறிவும் மற்ற சமயத்தின் அறிவை விட மேம்பட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களே ஒழிய, இந்த ஞானமும் இந்த அறிவும் தனக்கு எதை எப்படி வாட வேண்டும் என்பதை பெற்றுக்கொள்ள ஜெபிப்பதில்லை. இந்த 6 விதமான விண்ணப்பங்களை வைக்கின்ற பவுல் அப்போஸ்தலன் இந்த 6ஐயும் 3ஆக சுருக்கி ஒரு சமய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை மிக அழகாக சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த 3ஐயும் தான் இந்த மாலை வேளையிலே சிந்தித்து, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்தின் மக்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என் திருச்சபை மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தாருமையா என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனைப் போல நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். You are invited to pray for our family members, for our supporters, for the society members, including our church members, for these 3 great things, so that they could live very good spiritual life. மிக சிறப்பான ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியமான முதலாவதாக ஒரு பேர் தேர்வு வைக்கிறார். ஞானம், அறிவு, விவேகம் இவற்றை கொண்டு நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்து என் சித்தத்தை அவர் சித்தமாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறார். ஒரு சமய வாழ்வை வாழ்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய நோக்கமாக இறைவன் சித்தத்தை முன்வைக்க வேண்டும். தி காட்ஸ் வில், இறைவனுடைய சித்தத்தை முன்வைக்க வேண்டும். இந்த இறை சித்தத்திலேயே என்னுடைய சித்தத்தை நான் அர்ப்பணித்து என்னுடைய சித்தத்தை நான் இணைத்து கின்ற பொழுது என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இறைவனுடைய உடன் இருப்பை உணர்ந்து கொள்ளுகிறேன்.
I feel the presence and guidance of God in every walk of my life if I accept the divine will as my will. இறைவனுடைய சித்தமாக்கு என்னுடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இறைவனுடைய சித்தத்திற்காக என்னுடைய சித்தத்தை நான் விலக்கி விட்டு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது இறைவனுடைய உடன் இருப்பை உணர்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய மனமாற்றத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய முதல் கேள்வி, ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர்? வாட் இஸ் யுவர் வில் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்விலே உங்களுடைய சித்தம் என்னவையா? நான் போகின்ற போக்கிலே, என்னுடைய சிந்தனைகளிலே, என்னுடைய செயல்பாட்டிலே, என்னுடைய காரியிலே ஒரு பெரிய வேறுபாட்டை காண்கிறேனே, முரண்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவை அனைத்தும் உன்னுடைய சித்தமாக இல்லை என்று தெரிகிறதே. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் ஒரு கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு நோ யுவர் வில் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்வில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள எனக்கு உதவுமையா என்று சொல்லுகிறார். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறார். இறைவனுடைய ஞானத்தை முழுமையாக பெறாத வரையிலும், ஆவிக்குரிய அறிவின் திறனை நான் பெற்றுக்கொள்ளாத வரையிலும் I cannot understand God's will in my life. இறைவனுடைய திருவுளத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுகின்ற போதெல்லாம், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோமே. ஆனால் ஆண்டவருடைய திருச்சித்தம் இது, ஆண்டவருடைய திருவுளம் இது என்பதை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவின் திறமையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிறோம். Do we pray for the spiritual wisdom and the spiritual knowledge to know the will of God, so that the will of God can be done in this earth through me? என் வழியாக ஆண்டவருடைய சித்தம் இங்கே நடைபெற முடியும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீர் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சித்தம் உடைய சித்தமாக மாற்றப்படுகின்ற பொழுது, உடைய வாழ்வில் லாப நோக்கோ, பெருமை நோக்கோ, அந்தஸ்து நோக்கோ, சுய நோக்கோ இவை எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஆகவேதான் வைக்கப்படுகின்ற 6 விண்ணப்பங்களில் முதலாக வைக்கப்படுகின்ற விண்ணப்பம், எனக்கு ஆண்டவருடைய முழுமையான ஞானம் தேவை, அதில் நான் நிரப்பப்பட வேண்டும். இங்கே பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் எல்லா எல்லா என்ற வார்த்தை. அனைத்து ஞானத்தாலும் நான் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவிக்குரிய அனைத்து அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். எதற்கு? ஆண்டவருடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்வதற்கும், அண்டைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய பங்கையும் என்னுடைய பாத்திரத்தையும் அறிந்து கொள்வதற்கும் எனக்கு ஆண்டவருடைய ஞானமும் ஆண்டவருடைய தூய ஆவியரின் அறிவும் தேவை. இதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? Do we really pray for this? இதற்காக நாம் எப்போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் அநேக மக்களை சுட்டி காட்டுகிறது. அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வை அடித்து கொண்ட மக்கள், தங்களுடைய செயல்பாடுகள் வழியாக தங்களுக்கு அழிவை தேர்ந்தெடுத்து கொண்ட மக்களை காட்டுகிறது. ஏன்? ஆண்டவருடைய திரு சித்தத்துக்கு உணர்ந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய திரு சித்தத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக போராடிய கிளம்பிய மக்கள், அவருடைய திருச்சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் போராடிய கிளம்பிய மக்களுடைய வாழ்வு பரிதாபம் என்பதை தான் இந்த வேதம் அநேக மக்களை குறித்து சுட்டுகிறது. என்னாகும் 22, 23, 24 அதிகாரங்களில் ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நாம் வாசிக்கிறோம். பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி ஆண்டவருடைய திருச்சித்தத்தின் அறிந்து கொள்ள முடியாமல்,
ஆண்டவருடைய திருச்சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு உணர்ந்து இஸ்ரவேல் மக்கள் மீதியான் தேசத்தை சுற்றி வருகின்ற பொழுது அவர்களை ஆதரிக்கவும் ஆசீர்வதிப்பதற்கும் பதிலாக அவளை சபிக்க செல்லுகிறார். He went there to curse them. மறுபடியுமாக என்னாகும் 25ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நன்மையை அறிந்து அவளை தீமை செய்ய ஊக்குவித்தவன், தீமை செய்யும்படியாக அவளை தூண்டிவிட்டவன் இந்த பிலேயாம் என்று சுட்டி காட்டுகிறது. ஏன் ஏன் இவனுடைய முடிவு பரிதாபமாக சுட்டி காட்டுது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது. யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறார். மருத்துவச்சிகளை குறித்து எழுதி வைக்கின்ற வேதாகமும் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் பார்வோனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய சித்தத்தை ஏற்று ஆண் பிள்ளைகளை உயிரோடு விட்டதன் காரணமாக தேவன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பெருகும்படி செய்தார். Why? Not obeying to the world order. உலகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆனால் இறைவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, என் வாழ்வில் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாடுகின்ற ஒரு முறைதான் ஆண்டவர் தருகின்ற ஞானத்தின் சிறப்பு, ஆண்டவர் தருகின்ற தூய ஆவியரின் அறிவினுடைய ஆற்றல். இதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? இதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனையை இயற்றிய வேதநாயகம் என்கின்ற ஒரு பக்தன் அழகான ஒரு வரியை அந்த பாடலிலே போட்டு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன அவர் எழுதுகிறார்? ஐயாவுமது சித்தம் ஆகிடவே வேணும், மெய்யாயனது சித்தம், மெய்யாயனது சித்தம், வெகு மோசமே காணோம், ஐயாவுமது சித்தம் ஆகிடவே வேணும். Let us pray that God should grant us His wisdom and knowledge to know His will and behave very properly. இரண்டாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? வாழ்க்கையின் நல்ல கன்னிகளை தந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்வை வாழ்வது. இந்த உலகத்தின் வாழ்க்கையை 2 வகையாக பிரித்து சொல்லுகிறார்கள். சிலர் வாழ்க்கையின் தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், சிலர் வாழ்வின் தரத்தை குறித்து கரிசனை கொள்ளுகிறவர்கள். People worried about the standard of living. என் வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்து கொண்டே இருக்கிறது, அதை நான் எப்படி உயர்த்த வேண்டும், அதற்கு என் வருமானத்தை எவ்வாறு பெருகிக் கொள்ள வேண்டும், எனக்கு வருகின்ற வாய்ப்புகள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எனக்கு வருகின்ற செல்வத்தையும் சொத்துக்களையும் எப்படி பல மடங்கு கூட்டிக் கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி ஆல்வேஸ் worried about the standard of living. மறுபுறம் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்வின் தரத்தை குறித்து யோசிப்பவர்கள். People we are worried about their quality of life. எதை போன்று என் வாழ்வின் தரம் இருக்கிறது? நம்முடைய வாழ்வின் தரம் என்பது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய எதிர்நோக்கையும் பொறுத்தது. பவுல் அப்போஸ்தலன் தான் இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும் உங்களுடைய எதிர்நோக்கின் அடிப்படையிலும் உங்கள் வாழ்வின் தரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கீப் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் as per your faith, hope and expectation. ஆகவே
உங்களுடைய வாழ்வினுடைய தரம் எப்படி தீர்மானிக்கப்படுது என்று சொன்னால், நீங்கள் கொடுக்கின்ற நல்ல கனிகளும் அந்த கனிகளின் வழியாக ஆண்டவர் பெறுகின்ற மகிழ்ச்சியும் அன்பும் சந்தோஷமும். ஆகவேதான் இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஆல்வேஸ் காட். ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். திருமறை நமக்கு அநேக மக்களை சுட்டி காட்டுகிறது. 2 பெரும் மக்களை சுட்டி காட்டுகிறது. ஒரு புறத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிரிமியப்படுத்துகின்ற, ஆண்டவரை மையப்படுத்துகின்ற, ஆண்டவர் விரும்புகின்ற செயலை செய்து அவருக்கு பிரியமாக, அவருக்கு விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற மக்களை நாம் தொடர்ந்து வேதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தொடங்கி பார்க்கின்ற செயல்தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்தின ஆபேல். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்தின ஒரு ஆபேல். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு செயலில் ஈடுபட்டு ஆபிரகாம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு செயலில் ஈடுபட்ட சாமுவேல் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான மக்களை வகைப்படுத்தி கொண்டே செல்லுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து, தங்களை வாழ்வை அழித்து கொண்ட மக்களையும் இதே வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு சான்றிதழ், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். ஏன்? என் சித்தத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுகிறான். நான் விரும்புகின்ற வழியிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டான். என்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை நெறியை அவ்வாறு அமைத்து கொண்டான் என்பதை சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் வாழ்க்கை நெறிகள் மாற்றப்பட்டு, வாழ்க்கையின் தகவுகள் மாற்றப்பட்டு, வாழ்க்கையினுடைய வெற்றியின்கான தகுதிகள் மாற்றப்பட்டு வருகின்றன. சேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டர்ட், சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம். வாழ்க்கையின் தகவுகள் மாற்றப்படுகின்றன, வாழ்க்கையினுடைய தகுதிகள் மாற்றப்படுகின்றன. வருமானத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்ற காலத்தில் இருக்கிறோம். கல்வியின் அடிப்படையிலே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்ற காலங்கள் இருக்கிறோம். நாம் வைத்திருக்கின்ற சொத்துக்களின் அடிப்படையிலே வாழ்வை தீர்மானிக்கின்ற காலத்தில் இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகின்ற வாழ்க்கை தரம் வேறு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிரியப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் விரியப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆண்டவர் மறுபடியுமாக மார்த்தாளுக்கு சொன்ன செய்தி, மார்த்தாளே, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், எனக்கு பிரியமானதை செய்தாள், நற்கனிகளை செய்தாள். தன் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றிய மரியாளை பார்த்து மற்றவருடைய செய்தி, இவர் பணத்தை வீணடித்தார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நல்ல காரியத்தை செய்தாள், தன்னிடமிருந்து எடுபட முடியாத நல்ல காரியத்தை செய்தாள் என்று சொல்லுகிறாளே. நற்கனி. நம்முடைய வாழ்க்கையில் நற்கனிகளை தந்து ஆண்டவரை எப்போதும் பிரியப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆர் யூ ரெடி டு ப்ளீஸ் காட் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்? நாமும் கூட சில சமயங்களில் மேலான சில சமய சடங்குகளை சரியாக செய்து, சில சமய நிபந்தனைகளை சரியாக நிறைவேற்றி, சில சமய ஏற்பாடுகளை மிக தெளிவாக நிறைவேற்றி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வுகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் ஏன் இந்த சடங்குகளை செய்வதில் அதிக கவனமாக இருக்கிறோம்? காணிக்கை செலுத்துவதில், ஜெபத்திலே பங்கேற்பதில், ஆலயத்துக்கு செல்வதில் யூ ஆர் ரெகுலர். ஏன்? 2 பெரிய நோக்கங்கள் தான். ஒன்று, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் நம்மை தண்டிக்கக்கூடாது. God should prevent from all punishment. God should bless with all the richness. என்ன அழகான ஒரு வார்த்தை இல்லை? God should always
bless me and prevent me. என்னோட வேலை செய்து ஒரு பேராசிரியர் அழகாக சிரித்து கொண்டே சொல்வார், நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு இரண்டே காரியங்களை கேட்பேன், அவை பிபி என்று சொல்லுவார். நான் என்னையா என்று கேட்டபோது சொல்வார், God should bless me and God must prevent me. ஆண்டவர் எனக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு வருகிற தண்டனைகளை கழித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா நாம் பிரியப்படுகிறோம்? இப்படியா நாம் ஆண்டவருக்கு உண்டான வாழ்க்கையை பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால், எல்லா விதமான நற்கிரிகளை தந்து வாழ்க்கையின் எல்லா விதத்திலும் வேண்டிய பிரியமான ஒரு வாழ்க்கை வாடும்படியாக சொல்லுகிறார். இதற்கும் ஆண்டவருடைய ஞானம், ஆவிக்குரிய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. இதற்காக நாம் ஆண்டவருடைய ஆவிக்காக காத்திருக்கிறோமா? ஒரு பக்தன் அழகான ஒரு பாடலை எழுதி சென்றிருக்கிறார். அந்த பாடலில் அவர் இப்படிதான் பாடுகிறார், நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கண்ணியற்ற பாழ்மரம் அல்லவோ, முக்கண்ணி முகம் காணாவெம்பயிர் அல்லவோ, முழுவதும் இலைவற்ற உவர் நிலம் அல்லவோ, ஆவியை அருளுமே சுவாமி என காருயிர் கொடுத்து வானத்தின் அரசே. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்முடைய ஜெபங்களிலே முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய மெய்யான ஞானத்தையும் ஆண்டவருடைய முழுமையான வலிமையும் பெற்று பொறுமை, சந்தோஷம், நம்பிக்கை ஆகியவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்முடைய சாந்தமான வாழ்க்கைக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் அன்பினுடைய வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியமானவைகள் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய பொறுமையும் நம்முடைய சாந்தம். எங்கு பொறுமையும் சாந்தமும் இருக்கிறதோ அங்கு பழி வாங்குதல் நீக்கப்படுகிறது. எங்கு பொறுமையும் நம்பிக்கையும் பெருகிறதோ அங்கு அன்பு பெருகுகிறது. எங்கு பொறுமை இழக்கப்படுகிறதோ அங்கு பழிவாங்கும் உணர்வு தூண்டப்பட்டு ஆசீர்வாதங்கள் இழந்து போகின்றன. இந்த மூன்றாவது பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதுகின்ற மூன்றாவது விண்ணப்பம் என்னவென்றால், இந்த கொலோசியர் ஆண்டவருடைய மகா வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். They should get this great power, this great strength. ஆண்டவருடைய மகா வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த மகா வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இந்த மகா ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த மகா வல்லமையும் மகா ஆற்றலும் தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் எதிர்நோக்குவதற்குண்டான மன உறுதி, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே கொலோசியர் மக்களை பார்த்து அவர் வேண்டுகின்ற விண்ணப்பம் என்னவென்றால், இறைவா, இவளுக்கு உம்முடைய வல்லமை எல்லா விதமான நிறைவை தாரும், ஆற்றலை தாரும். இவள் மன உறுதி பெற்றுக்கொண்டு, பொறுமை பெற்றுக்கொண்டு, நம்பிக்கை பெற்றுக்கொண்டு, பழிவாங்கும் உணர்வுகளை நீங்கி உண்மையான சமய வாழ்விலே வளர கிருபை தாரும் என்று வேண்டுகிறார். என கருமையானவர்களே, எங்கெங்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்லையோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லையோ, அங்கெல்லாம் குரோதங்களை வளர்த்து, பழிவாங்கும் சிந்தனையை வளர்த்து, உறவை முறித்து நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய நிலையை இழந்து விடுகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் புத்தகத்திலே ஒன்றை காட்டுகிறார். தாவீது என்கின்ற இளைஞன்
கோலியாத்தை கொன்றுவிட்டு வருகின்ற பொழுது யூத மக்கள் பாடுகின்ற பாடல்தான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இதனை கேட்கின்ற சவுல் அரசன் மன உறுதியை இழக்கிறான், பொறுமையை இழக்கிறான், கோபத்தை பெற்றுக் கொள்கிறான். அந்த நாள் முதல் தாவீதை கொல்வதற்கு வழி தேடுகிறான். தான் அரசன் என்பதை கூட மறந்துவிட்டு, தன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை கூட மறந்துவிட்டு தாவீதை கொல்வதற்கு வகை தேடுகிறான். மற்றொரு சமயத்தில் சாமுவேல் நான் வருகின்ற வரையிலும் நீ பலி செலுத்தாதே என்று சொல்லிவிட்டு செல்லுகின்ற பொழுது பொறுமை இழந்து தானே பலி செலுத்துகிறான். பொறுமை இழப்பதும் நம்பிக்கை இழப்பதும் கோபம் கொள்ளுவதும் நம்முடைய வாழ்வின் நிலையை சீர்குலைய வைத்துவிடும். நம்முடைய ஆன்மீக நிலையை சீர்குலை வைத்துவிடும். இவை மூன்றையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய மகா வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். ஆண்டவருடைய மகா வல்லமையின் வழியாக நாம் வலிமை பெற வேண்டும். We must be always strengthened to overcome all these defects in our life. அதற்காக தான் பவுல் அப்போஸ்தலன் இவர்களை பார்த்து ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில், வாழ்க்கையினுடைய தரங்கள் மாறி வருகின்ற சூழ்நிலையில், வாழ்வின் போராட்டங்கள் நிலைகள் மாற்றப்படுகின்ற நிலையில் இதே விண்ணப்பத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே வைக்க அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் 3 காரியங்களை மிக தெளிவாக கொலோசிய மக்களுக்காக விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய அறிவின் ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான அறிவினாலும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகின்ற ஒரு வாழ்வு, தேவனுடைய அளவற்ற ஞானத்தினாலும் இறைவன் தருகிற விவேகத்தினாலும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நற்கனியை தருகின்ற ஒரு வாழ்வு, இறுதியாக ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் தருகின்ற மகா வல்லமையை நிறைவாய் பெற்று கோபத்தை தவிர்த்து பொறுமையை பெற்று நம்பிக்கையை பெற்று அநேகருக்கு சாட்சியாக வாழ்கின்ற வாழ்வு. இந்த கிருபையை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற வல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை அங்கீகரித்துக் கொள்கிறவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட சாமி, நாங்கள் ஜெப நேரத்தையும் விண்ணப்பத்தின் நேரத்தையும் வியாபார நோக்கத்தோடு ஈடுபட்டு எங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் இழந்து விடாமல் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தை அறிந்து தூய்மையான வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணித்து உமக்கு ஆண்டவரே பிரியமுண்டாக வாழ்கின்ற உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ள ஜெப நேரங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்க கிருபைதான். பேராலய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சாமி. இந்நாள் வரை ஆதரித்த ஆண்டவர், வழிநடத்தின கர்த்தர், வருகின்ற காலங்களிலும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஆஸ்வதியும் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை தார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தார். தங்கள் வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு உமக்கு ஏற்கின்ற வாழ்க்கை வாழக்கூடிய கிருபைகளை தார். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தார். எதிர்காலத்திலும் கூட ஆண்டவரே, நீங்காவது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்கும் அடைவுகளே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியரின் ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமீன். நன்றி பெருக்கோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய மெய் சமாதானத்தோடு வாடுவோம்.
கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.